அன்பு குழந்தைகளே, இன்று நாம் இறைவாக்கினர் யோனாவை பற்றி பார்ப்போம். யோனா என்பதற்கு புறா என்பது பொருள். இறைவாக்கினர் புறாவை போன்று கடவுளுக்கும் மக்களுக்கும் தூது சென்று பணியாற்ற வேண்டும். இயேசு தமது உயிர்ப்புக்கு யோனா மீன் வயிற்றில் இருந்த 3 நாள்களை அடையாளமாக கூறுகின்றார். இவற்றை நாம் மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்கள் நூலிலிருந்து காணலாம். கடவுள் தம் திருவுள திட்டத்தின்படியே செயல்படுபவர். அவர் இதை செய்திருக்க வேண்டும், இதை செய்திருக்க கூடாது என்று அவருக்கு யாரும் ஆலோசனை கூற முடியாது. அதன்படி கடவுள் நினிவே நகர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பின்னர் தம் திட்டத்தை மாற்றுகிறார். இது பற்றி இறைவாக்கினர் யோனா எரிச்சல் அடைகின்றார். எனவேதான் கடவுள் யோனாவை நினிவே நகருக்கு அனுப்பும்போது யோனா அதை ஏற்காமல் தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறார். கடவுள் பல அறிவுரைகளை மனிதருக்கு அனுபவங்களின் வாயிலாகவே புகட்டுகிறார். இதன்படி யோனா புறப்பட்டு சென்ற கப்பல் பெரும் கொந்தளிப்புக்கு உள்ளாகிறது. யோனா தம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமையே பெரும் கொந்தளிப்புக்கு காரணம். என்னை கடலில் தூக்கி எறியுங்கள் என்றார். இதுவும் கடவுளின் திருவுளம். கப்பலில் இருந்து கடலில் தூக்கி எறியப்பட்ட யோனாவை மீன் தன் வயிற்றில் 3 நாள்கள் வைத்திருந்தது. இதுவும் கடவுளின் திருவுளமே. அந்த 3 நாள்களே இயேசு கல்லறையில் இருந்த 3 நாள்களை குறிக்கும் என்பது இயேசுவின் விளக்கம். மன்னிப்பதே, இரக்கம் காட்டுவதே இறைவனது வழக்கமாயிற்று என்று சினம் கொண்ட யோனாவை சிந்திக்க அழைக்கிறார் கடவுள். ஆமணக்கு செடி வழியாக கடவுள் யோனாவுக்கு இரக்கப் பெருக்கத்தை விளக்குகிறார். ஆம், மிகச்சிறந்த ஒப்புமை. யோனாவின் உழைப்பின்றி உருவாகி 1 நாள் மட்டுமே இருந்த ஆமணக்கு செடி கருகியதற்கே இவ்வளவு வருத்தமும் இரக்கமும் யோனா கொண்டார் என்றால் 1,20,000 பேருடைய ஆன்மீக வாழ்வு என்னாவது? எல்லையில்லா இரக்கம் கொண்ட இறைவனின் திருவுளத்தை அறிந்து நடப்போம். குழந்தைகளே, நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இறைவன் எல்லையற்ற இரக்கம் உள்ளவர். தாம் வழங்க இருந்த தண்டனை குறித்தும் மனம் மாறக்கூடியவர். இறை திருவுளத்தை அறிந்து ஏற்று நாம் செயல்பட வேண்டும்.